வணக்கம். தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குணால. மீனவர்களின் வாழ்வாதாரத்தை மீட்க புதிய திட்டங்கள். தவிக தளபதி விஜய் அறிவிப்பு. தேசம் செய்திகளுக்காக தமிழ்நாட்டில் இருந்து எம் முருகன். தமிழ்நாட்டில் ஏழை மீனவர்களுக்காக தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் நலத்திட்டங்களை அறிவித்துள்ளார். மீனவர்களின் பாதுகாப்பிற்காக பல முக்கிய திட்டங்கள் தங்கள் ஆட்சியில் நிறைவேற்றப்படும் என தளபதி விஜய் உறுதியளித்துள்ளார். மீனவர்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் வகையில் அவர்களுக்கு எல்லா நலத்திட்டங்களும் நிறைவேற்றப்படும் என தளபதி விஜய் தெரிவித்தார். நம்ம மீனவ நண்பர்களுக்கான அந்த விஷன் அண்ட் அஜெண்டா உங்களோட மீனவ நண்பன். நான் கொஞ்சம் வாசிக்கலாமா? கொஞ்சம் அமைதியா கேளுங்க. 1. மீனவர் பாதுகாப்பு உரிமை தொகை. ஆண்டு மீன்பிடி தடைகாலத்திற்கான மீனவர் பாதுகாப்பு நிதி ரூபாய் 8000 ரூபாய் 20,000 உயர்த்தப்படும். அடுத்தது படகு பாதுகாப்பு நிதி. படகுகளை விடுவிப்பது குறித்து தூதரக வழிகளில் பேச்சுவார்த்தை நடத்தும் வரை வங்கி கடன்களை திருப்பி செலுத்தவும் மீனவர்களின் குழுவுக்கு ஆதரவு அளிக்கவும் படகு உரிமையாளருக்கு ரூபாய் 5 லட்சம் உடனடி இடைக்கால நிவாரணம் வழங்கப்படும். அடுத்தது கடல் தாய் வீட்டு வசதி திட்டம். கடலோர பகுதிகளில் உள்ள அனைத்து குடிசைகளையும் சிதிலமடைந்த குடியிருப்புகளையும் அகற்றி புயல்களை தாங்கக்கூடிய காலநிலை மாற்றத்தை தாங்கும் வீடுகளை கட்டுவதற்கான ஒரு தனி வீட்டு வசதி திட்டம் உருவாக்கப்படும். கடைசியா மீனவர் எரிபொருள் பாதுகாப்பு திட்டம். இயந்திர படகுகளுக்கான மாதாந்திர மானிய டீசல் ஒதுக்கீட்டை 1800 லிட்டரிலிருந்து 3500 லிட்டராக உயர்த்தப்படும். 1 லிட்டருக்கு ரூபாய் 15 என்ற நிலையான மானியம் படகு உரிமையாளரின் வங்கி கணக்கிற்கு நேரடியாக செலுத்தப்படும். இதெல்லாம் ஒரு சின்ன சாம்பிள் தான். இது ஏதோ தேர்தலுக்காக திமுக தர்ற மாதிரி வாயில வடை சுடுறது கிடையாது. உண்மையா உங்களை நேசிக்கிறதோட அதனுடைய விளைப்பாடு. இப்படித்தான் நான் உங்களை உண்மையா நேசிக்கிறோம். எல்லாரும் நான் அங்க சொன்ன மாதிரி விசில் சின்னத்துக்கு தயவு செஞ்சு ஓட்டு போடுங்க. கடலோரத்தில் இருக்கும் மீனவர்கள் வசிப்பதற்கு ஒரு நல்ல வீடு கண்டிப்பாக கட்டித்தர வேண்டும் என உறுதியளித்த அவர் தவிக ஆட்சிக்கு வருவதற்கு மக்கள் விசில் சின்னத்திற்கு வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஒரு கருத்து சொல்றேன். நான் முஸ்லீம், நான் மீன்காரனை கட்டிக்கிட்டேன். எல்லா அம்மா இருக்கையில கொடுத்தா எல்லா அமைச்சரும் வந்தாங்க, இருந்தாங்க, கொண்டாங்க சட்டசபையில. அதே மாதிரி அதிமுக இருந்துச்சு, திமுகவும் இருந்துச்சு. யாராலும் இந்த சமுதாயத்துல இது வரைக்கும் மீனவரை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசின சரித்திரமே கிடையாது. மீனவருக்கு இந்த இவ்வளவு பாதிப்பு இருக்குது, மீனவர் இவ்வளவு கஷ்டப்படுறாங்க, மீனவர் இப்படி இருக்காங்க, வர்ற தலைவர் முதலமைச்சர்லாம் மீனவருக்கு இது பண்ணணும், அது பண்ணணும், இப்படி பண்ணணும்னு பேசினவங்க யாருமே கிடையாது. மீனவரை பத்தி இது வரைக்கும் பேசுனது கிடையாது. நாங்க நம்புறோம் மீனவருக்கோசம் தளபதி பண்ணுவார். நாங்க நம்புறோம் டிவிக்க பண்ணுவாங்க, மீனவருக்கோசம் எல்லாமே பண்றோன்னு சொல்லியிருக்காரு, பண்ணுவாரு. நாங்க நம்புறோம். அதுதான் இப்போ நான் உண்மையை பேசுறேன். மீனவருக்கு ஏதாவது அவர் செஞ்சாலும் இன்னும் வாழ்க்கை சாவுற வரைக்கும் அவர் முதலமைச்சராக தான் இருப்பார். யாருமே பேசுனது கிடையாது. திமுகலையும் பேசுனது கிடையாது, அதிமுகலையும் பேசுனது கிடையாது. மீனவரை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசுனது கிடையாது. எதுவுமே பேசுனது கிடையாது. மீனவர் எப்படின்னா உயிரை கொடுத்துட்டு உயிரோட வர்றவங்க வந்தாதான் உயிர், இல்லைன்னா போச்சு. அந்த மாதிரி மீனவரை பற்றி எந்த முதலமைச்சரும் பேசுனது கிடையாது, எந்த எம்எல்ஏவும் பேசுனது கிடையாது. அவங்க என்னங்க அவங்கவுங்க வராங்கங்க, ஏழ்மே வர்றாங்க சம்பாதிக்கிறாங்க, அவங்க வீடு பங்களா காசை பார்த்துட்டு போயிடுறாங்க. என்ன செய்கிறாங்க மக்களுக்கு? நாங்கள் ஒன்றும் கேட்கலங்க. இலவச எதுவும் கொடுக்காதீங்க, விலைவாசியை கம்மி பண்ணுங்க. இன்னைக்கு 500 எடுத்துகிட்டு போனாலும் வீட்டுக்கு ஒரு செலவு வாங்க முடியல. 500 சம்பாதிக்கிறான், 200 குடிக்கிறான், 300 எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான். அரிசி வாங்குறதா செலவு வாங்குறதா என்ன பண்ணுறது?
ஒண்ணுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. விலைவாசி கம்மி, ஆனா எல்லா மக்களும் நல்லா இருக்கும். தாழ்த்தப்பட்ட மக்களுங்கெல்லாம் எல்லா மக்களும் நல்லா இருப்பாங்க, ஏழைங்க எல்லாருமே நல்லா இருப்பாங்க. இலவசம் கொடுக்காத மக்களுக்கு என்ன குறை இருக்குது? இதை எங்க வேட்பாளர் கேட்குறாரு, வீடு வீடா கேட்குறாரு. அம்மா உங்களுக்கு என்ன குறை, உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு என்ன செய்யணும், உங்களுக்கு என்ன பண்ணணும் இந்த ஏரியாவில்? அந்த மாதிரி ஒரு வேட்பாளர் இது வரைக்கும் என் வாழ்க்கையில் நான் கட்சியிலேருந்து நான் கேட்ட சரித்திரமே கிடையாது. என் காதல இந்த ஆர்கே தொகுதியை எங்கள் வேட்பாளர் கலக்குன்னு கலக்குறாரு, இன்னும் கலக்குவார். ஆனால் வெற்றி அவருக்கு தான், வாய்ப்பே கிடையாது யாருக்குமே. வெற்றி எங்கள் வேட்பாளருக்கு தான், தளபதிக்கு தான், அதுவுமே கிடையாது. இவ்வளோ நேரம் கேட்டவங்களும் எல்லாருக்கும் நன்றி. நம்பி எல்லாரும் மக்களும் இந்த வார்த்தையை கேட்டு எல்லாரும் விசிலுக்கு ஓட்டு போடுங்க, மறந்துடாதீங்க. இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப், டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைத்தளங்களை பின்தொடருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணாளன். மக்களோடு தேசம், தேசத்தோடு மக்கள். நன்றி, வணக்கம். ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கையில் இறங்கியுள்ளது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம். இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் MIED வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சனையை கல்வி உபகார சம்பளம், கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது. எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது, போதனைகள் சிறந்தது, மாணவர்களுக்கு நிலையானது. இன்றைய நாடுகள் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்.